வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நாம பார்க்க போற கதையின் பெயர் உயில். கதைக்குள்ள போலாமா? கேட்டை திறக்கும் சத்தம் கேட்டதும் உள்ளிருந்து ஓடி வந்த மாதவி தனது தந்தையிடம் இருந்த பேக்கை வாங்கி கொண்டே, வாங்கப்பா, என்னப்பா இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, அப்பவே பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து போன் போட்டீங்க என்று கேட்டுக்கொண்டே அவரை உள்ளே அழைத்து சென்றாள். எங்கம்மா, இந்த பஸ் வர லேட் ஆயிடுச்சு என்று கூறிக்கொண்டே அவளுடன் உள்ளே சென்று சோஃபாவில் அமர்ந்தார். மாதவி அவரது பேக்கை உள்ளே வைத்துவிட்டு டவலை கொண்டு வந்து அவரிடம் கொடுத்தாள். போங்கப்பா, போய் முகாலம்பிட்டு வாங்க, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் என்று அவள் கூறியதும், சரிம்மா என்று தனபால் சுற்றி பார்த்து கொண்டிருந்தார். என்னப்பா பாக்குறீங்க? எங்கம்மா, மாப்பிள்ளை இன்னும் வரலையா? குழந்தையும் காணோம். நான் வரேன்னு தெரிஞ்சா என்ன ஆனாலும் முழிச்சிட்டு இருப்பானே. ஆமாப்பா, ஆனா நாளைக்கு அவனுக்கு எக்ஸாம் இருக்கு, அதுதான் நான் சீக்கிரமா படுத்து தூங்குடான்னு தூங்க வச்சுட்டேன். நாளில இருந்து நீங்க இங்க தானே இருக்க போறீங்க, அப்புறமா கூட பாத்துக்கிட்டா போச்சு என்று அவள் கூறியதும் தனபாலின் முகம் சற்று சுருங்கியது. சரிம்மா, மாப்பிள்ள அவர் இன்னும் வரலப்பா, இப்பெல்லாம் வேலை அதிகமா இருக்கிறதால லேட்டா தான் வராரு. சரிப்பா, நீங்க போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க, எனக்கு வேலை இருக்கு. இன்னும் அவர் வேற வருவாரு, அவருக்கும் சாப்பாடு போடணும். ஒரு நாள் கூட நேரத்தோட தூங்க முடிய மாட்டேன்னுது என்று புலம்பிக் கொண்டே உள்ளே சென்றாள். அவளை ஆச்சரியமாக பார்த்து கொண்டே பாத்ரூம் சென்றார் தனபால். அவர் ஒரு சிறிய குளியலை போட்டுவிட்டு உடைகளை மாற்றி கொண்டு வந்து டைனிங் டேபிளில் அமர தட்டில் 2 சப்பாத்தியும் ஒரு சிறிய கிண்ணத்தில் டாலும் வைத்திருந்தாள் மாதவி. சப்பாத்தி 2ம் ஆறி போயிருக்க டாலும் சப்பென இருந்தது. உள்ளே மெதுவாக எட்டி பார்த்தார். மாதவி கிச்சனில் ஏதோ செய்து கொண்டிருந்தாள். மசாலா வாசனை மூக்கை துளைத்து கொண்டிருந்தது. தனபால் வேண்டா வெறுப்பாக அதை விழுங்கி விட்டு எழுந்து கொண்டார். மகள் தனக்காக ஒதுக்கி கொடுத்த அறையில் சென்று படுத்து கொண்டார். அவருக்கு தூக்கம் பிடிக்கவில்லை. தனது மகளின் பேச்சுக்களும் செயல்களும் ஏதோ வித்தியாசமாக இருப்பதை நினைத்து கொண்டே அவர் சற்று கண்களை மூட வெளியே மாதவியின் குரலை கேட்டு மீண்டும் கண்களை திறந்தார். மாப்பிள்ளை அசோக் வந்து விட்டதாக தெரிந்தது. என்னங்க, இன்னைக்கும் இவ்வளவு நேரமா? சரி சரி, சீக்கிரம் வாங்க, சாப்பிடலாம், ஒரே பசியா இருக்கு, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் என்று கூறிக்கொண்டே மாதவி டைனிங் டேபிளில் ஹாட் பாக்ஸ்லே கொண்டு வந்து வைத்துக் கொண்டிருந்தாள். இதோ வந்துட்டம்மா, எனக்காக எதுக்கு நீ சாப்பிடாம இருக்கிற? நீ பாட்டுக்கு சாப்பிட்டு படுக்க வேண்டியது தானே. ஆமா, மாமா இன்னைக்கு வரணும்னு சொன்னாரே, வந்துட்டாரா என்று உள்ளே எட்டி பார்த்தான். வந்துட்டாரு, உள்ள தூங்கிட்டு இருக்காரு, அவரை தொந்தரவு பண்ண வேண்டாம், வாங்க என்று அவனுக்கு உணவு பரிமாறினாள். கட்டிலில் இருந்து எழுந்த தனபால் தனது மகளின் பேச்சை கேட்டு வெளியே செல்லாமல் அமைதியாக அங்கே அமர்ந்திருந்தார். ஆமா, என்ன இன்னைக்கு பிரியாணி செஞ்சிருக்கிற? மாமா வர்றாருன்னு செஞ்சியா? அவர் சாப்பிட்டாரா? குழந்தை சாப்பிட்டானா என்று கேட்டுக்கொண்டே சாப்பிட ஆரம்பித்தான் அசோக். அப்பாக்காகலாம் செய்யலிங்க, நம்ம வருண் கேட்டான், அதுதான் செஞ்சேன். அப்பாக்கு வைக்கல, அவருக்கு சப்பாத்தி தான் செஞ்சு வச்சிருந்தேன். அப்படியா? ஏம்மா, மாமாக்கு பிரியாணினா ரொம்ப பிடிக்கும் இல்ல என்று அசோக் ஆச்சரியத்தோடு அவளை பார்க்க தனபாலுக்கு தனது மாப்பிள்ளையின் வார்த்தைகள் முகத்தை மலர செய்தது. இல்லைங்க, முன்ன போலையா அவர் இப்ப இருக்காரு, வயசாகுது இல்ல, ராத்திரியில சிக்கன்லாம் சாப்பிடக்கூடாது, அதுக்குதான் நான் அவருக்கு வைக்கல. அதுவும் இல்லாம அம்மா தவறி போய் அவர் அங்க தனியா எதுவும் சாப்பிடாம கொள்ளாம சோகமாவே இருந்திருப்பாரு, அதுல வயிறுலாம் புண்ணாகி இருக்கலாம், அதுக்குதான் எதுக்கு மசாலா வைக்கிறதுன்னு சப்பாத்தியும் டாலும் செஞ்சு வச்சிருந்தேன், நீங்க சாப்பிடுங்க என்று அவனுக்கு பரிமாறினாள். தனபாலின் முகம் மீண்டும் வேதனை காட்டியது. போன வருஷம்தான் நான் பட்னா கூட வந்திருந்தப்ப எனக்காக சிக்கன் மட்டன் எல்லாம் செஞ்சு வச்சு சாப்பிட சொல்லி தொந்தரவு பண்ணான். ஆனா இந்த ஒரு வருஷத்துல அப்படியேன்னு எனக்கு வயசாயிடுச்சுன்னு இப்படி பேசுறாளே. அவங்களுக்காக இந்நேரம் பிரியாணி சூடு பண்ணி வைக்க தெரிஞ்சவளுக்கு எனக்கு 2 சப்பாத்திய சூடா இப்ப போட்டு கொடுக்க முடியாம போயிடுச்சா? நான் எந்நேரம் ஊர்ல இருந்து வந்தாலும் குழந்தைய எழுப்பி தாத்தா வந்திருக்காரு பாருன்னு சொல்லுவா. ஆனா இப்ப அவனை தூங்க வச்சுட்டு போய் பார்க்க கூட விட மாட்டேன்றாளே. ஒருவேளை நான் இங்கே இருந்துடுவேன்னு பயந்துட்டாளா, இல்ல அலட்சியமா? இதுவே என் பத்மா இருந்திருந்தா இந்நேரம் நான் இப்படி ஆறி போன சப்பாத்தியையும் உப்பு சப்பு இல்லாத டாலியும் சாப்பிட்டா அதை பார்த்துக்கிட்டு சும்மாவா இருப்பா? இந்நேரம் அவ பொண்ண ஒரு உலுக்கு உலுக்கி இருக்க மாட்டாளா? இல்ல அவளே போய் எனக்கு என்ன வேணுமோ அதை செஞ்சிருக்க மாட்டாளா? ஆனாலும் அவங்க அம்மா இருந்த வரைக்கும் இந்த பசங்களும் இப்படி வித்தியாசமா நடந்துக்கலையே, இப்ப மட்டும் ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க? ஆயிரம் இருந்தாலும் என் பத்மா பத்மா தான்.
ஆனா அவ இருக்கும்போது நான் இப்படி ஒரு நாளாவது அவகிட்ட சொல்லியிருப்பேனா? அவ என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இங்க வந்ததுல இருந்து அவளை நான் ஒரு பொருட்டா மதிச்சேனா என்று கட்டிலில் படுத்துக்கொண்டு கண்களை மெதுவாக மூடிக்கொண்டார். அவரது மனது பழைய நினைவுக்குள் சென்றது. அம்மா, இதுக்காக தான் நீங்க அவசரமா என்ன ஊருக்கு வர சொல்லி லெட்டர் எழுதுறீங்களா? இப்ப எனக்கு கல்யாணத்துக்கு என்ன அவசரம்? அதுவும் அந்த குமரேசன் மாமாவோட பொண்ணு கூட. உங்களுக்கே நல்லா தெரியும் நான் நம்ம காயத்ரியை தான் மனசார விரும்புறேன்னு. எனக்கு வேலை கன்ஃபார்ம் ஆனதும் எங்க அண்ணன் வீட்டுக்கு போய் பரிசம் போட்டுட்டு வரலன்னு நீங்க தானே சொன்னீங்க. இப்ப எதுக்கு திடீர்னு அப்பா சொல்றாருன்னு அந்த பத்மாவை கட்டிக்க சொல்றீங்க என்று தனது தாயிடம் கோபமாக கேட்டான் தனபால். நான் என்னடா செய்யறது? நானும் நம்ம காயத்ரியை தான் உனக்கு கட்டி வைக்கணும்னு மனசுல ஆசை வளர்த்துட்டு இருந்தேன். ஆனா உங்க அப்பா அந்த குமரேசன் அண்ணனுக்கு வாக்கு கொடுத்திருந்தாராம். என்னென்ன அந்த பொண்ணை எனக்கு கட்டி வைக்கிறேன்னா? அப்பா வாக்கு கொடுத்தா என்னால முடியாது என்று முகத்தை திருப்பினான். அப்படி சொல்லாத தனபாலு, அந்த பொண்ணு நல்ல பொண்ணு. படிப்பு அவ்வளவா இல்லைனாலும் அடக்கம், ஒழுக்கம், பொறுமன்னு எல்லா குணமும் இருக்கு. அப்ப நம்ம காயத்ரிக்கு அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல வரீங்களா? ஏய், என்னடா பேசுற? நான் எப்ப அப்படி சொன்னேன்? அவ்வளோ நல்ல பொண்ணுதான், உன் மேல பாசமா தான் இருக்கா. ஆனா உங்க அப்பாவோட பிடிவாதம் உனக்கு தெரியாதா? அதுவும் இல்லாம அந்த குமரேசன் அண்ணாவால தான் நம்ம இன்னைக்கு நல்ல நிலைமையில இருக்கோம்னு உங்க அப்பா அந்த நன்றிய இது மூலமா காட்டணும்னு நினைக்கிறாரு. ஆமா, ஒரு காலத்துல நம்ம கஷ்டப்பட்டப்ப அவர் நமக்கு உதவினாரு தான், இல்லைன்னு சொல்ல வரல. இப்ப அவர் கொஞ்சம் கஷ்டப்படுறாரு தான். அதுக்காக அவருக்கு அப்பா பணம் எதனா கொடுத்து உதவி செய்யட்டுமே. என்ன எதுக்கு இப்படி மாட்டி விடணும் என்று அவன் கத்தி கொண்டிருக்க. என்னடா, என்ன உன்னை மாட்டி விட்டுருக்காங்க? அந்த பொண்ணை கட்டிக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும். இதோ பாரு, நான் என் நண்பனுக்கு வாக்கு கொடுத்துட்டேன். அதை நிறைவேற்றி தான் தீருவேன். ஏய், எப்பவுமே நன்றி மறக்க கூடாதுடா. அன்னைக்கு எனக்கு ஆபத்துக்கு உதவியவன் இன்னைக்கு ரொம்ப நொடிஞ்சு போயிருக்கான். வயசுக்கு வந்த 2 பொண்ணுங்க இருக்காங்க. அவங்கள எப்படி கரை சீக்கிறதுன்னு முழிச்சிட்டு இருக்கான். இந்த நேரம் நான் அவனுக்கு இப்படி ஒரு உதவி செஞ்சா அவன் மனசு குளிர்ந்துடண்டா. எப்பவுமே ஒருத்தருக்கு நிலைமை தெரிஞ்சு அவங்களுக்கு என்ன தேவையோ அதுதான்டா செய்யணும். அதுதான் உதவி. உடுக்க இழந்தவன் கை போல் அங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு. நான் அப்படிதான் நடந்துக்கிறேன். நீ என் பேச்சை கேட்டுதான் ஆகணும் என்று மாடிக்கு சென்று விட்டார். அவரை முறைத்து பார்த்து கொண்டு மௌனமாக நின்றிருந்தான் தனபால். ஒரே மாதத்தில் அவர்கள் திருமணம் இனிதே நடைபெற பத்மாவதி கழுத்தில் வேண்டாவிருப்பாக தாலியை கட்டினான் தனபால். அவன் கண்கள் அந்த நிமிடம் வரை காயத்ரியை தேடிக்கொண்டிருந்தது. ஆனால் காயத்ரி அவளது பெற்றோரும் மண்டபத்தில் எங்கும் காணவில்லை. புகுந்த வீட்டிற்கு வந்த பத்மா தனது அன்பான குணத்தால் அனைவரையும் கவர்ந்துவிட தனபால் மட்டும் அவளிடம் முகம் கொடுத்தும் பேசாமல் இருந்தான். காயத்ரியை நினைத்து வருந்தி கொண்டிருந்தான். அவனது தாயும் அவனுக்கு எவ்வளவோ புத்திமதிகள் கூறியும் அவனது மண்டையில் எதுவும் ஏறியதாக தெரியவில்லை. ஆனாலும் பத்மா அமைதியாக தனது கடமைகளை செய்து கொண்டிருந்தாள். அன்று லீவு முடிந்து பத்மாவை அழைத்து கொண்டு ஊருக்கு புறப்பட தயாராகி கொண்டிருந்த தனபாலுக்கு காயத்ரி நினைவு வர அவளை ஒரு தரமாவது சந்தித்து தனது நிலைமை எடுத்து சொல்லி மன்னிப்பு கேட்டுவிட வேண்டும் என்று துடித்து கொண்டிருந்தான். அவர்கள் எப்பொழுதும் சந்தித்து பேசிக்கொள்ளும் பெருமாள் கோவிலுக்கு சென்று அவன் காத்திருக்க அவனை தேடிக்கொண்டு காயத்ரியும் வந்து சேர்ந்தாள். அவள் முகம் சொல்ல முடியாத வேதனையில் இருந்தது. அவளை நிமிர்ந்து கூட பார்க்க முடியாமல் எங்கோ சுற்றி சுற்றி பார்த்து கொண்டிருந்தான் தனபால். என்ன மாமா, என்ன வர சொன்னதா சொல்லிவிட்டு இருந்த? என்ன விஷயம்? சீக்கிரம் சொல்லு, அப்பா வந்துடுவாரு என்று மெதுவாக தலையை குனிந்து கொண்டே கேட்டாள் காயத்ரி. அவளை மெதுவாக திரும்பி பார்த்த தனபாலுக்கு வாயில் வார்த்தைகள் வரவில்லை. டக்கன் அவள் கைகளை பிடித்து கொண்டு கண்ணீர் வடித்தான். மாமா, என்ன இது? கையை விடு. ஏன் அழற? யாராவது பார்த்தா தப்பா எடுத்துப்பாங்க என்று அவனது கையிலிருந்து தனது கையை எடுத்துக்கொண்டு ஒதுங்கி நின்றாள். என்ன காயத்ரி, நான் யாரோவா? போன வாரம் வரைக்கும் மாமா நான் உன்னதான் மனசார விரும்புறேன், நீ இல்லைன்னா எனக்கு எதுவுமே இல்லைன்னு சொன்ன. இப்ப நான் கையெழு தோட்டத்துக்கே இப்படி ஒதுங்கி போறியே என்று ஆச்சரியமாக கேட்டான். மாமா, இப்ப நீ எனக்கு சொந்தம் இல்லை, வேற ஒருத்திக்கு சொந்தம். அதை மறந்துட்டியா என்று துக்கம் தொண்டை அடைக்க கேட்டாள். அதில் இருந்த கோபத்தை தெரிந்து கொண்ட தனபால், தெரியும் காயத்ரி, தெரியும். ஆனா நான் அவளை என் மனைவியா என் மனசுக்குள்ள ஏத்துக்கல. ஏன்னா என் மனசு புறா நீதான் இருக்கிற. எனக்கு நடந்த அநியாயம் என்னன்னு உனக்கு தெரியுமா? இதுக்கெல்லாம் காரணம் மாமா. நீ எதுவும் சொல்ல வேண்டாம். எல்லாமே அத்தை எங்க அப்பா கிட்ட சொல்லி அழுதுட்டாங்க.
எங்க அப்பாவும் அன்னைக்கே எல்லாத்தையும் மறந்துட சொல்லி என்கிட்ட சொல்லிட்டாரு. அப்ப நீயும் என்ன மறந்துட்டியா காயத்ரி? முயற்சி பண்றேன், ஆனா அது நடக்குமான்னு தெரியல என்று கண்களை துடைத்து கொண்டாள். ஆனா என்னால முடியாது காயத்ரி. இந்த பாரு, இப்ப கூட ஒன்னும் ஆகிடல. நீ சரின்னு சொல்லு, நாம இப்படியே சென்னைக்கு போயிடலாம். நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நாம சந்தோஷமா வாழலாம் என்று மீண்டும் அவள் கைகளை பிடித்து கொண்டான். அவனை ஒரு தரம் நிமிர்ந்து பார்த்துவிட்டு கடகடவென ஓடிவிட்டாள். அவளது பார்வை அவனுக்கு 1000 விஷயங்களை கூறினாலும் அதில் ஒன்று மட்டும் அவனுக்கு தெளிவாக புரிந்தது. நீ என்னுடைய தனப்பால் இல்லை என்பதுதான். அவள் செல்வதை அதிர்ந்து பார்த்து கொண்டு அமைதியாக நின்றிருந்தான். நாட்கள் உருண்டோடி கொண்டிருந்தது. தனபால் பத்மாவிடம் ஏதோ பேருக்கு தான் கணவனாக வாழ்ந்து கொண்டிருந்தானே தவிர மனதளவில் அவளை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. பத்மா அவனுக்காக என்ன பணிவிடைகள் செய்தாலும், அவனது தாய் தந்தையை நன்கு பார்த்து கொண்டாலும் அவன் மனம் பிடிவாதமாக இருந்தது. பத்மாவும் இதனால் உள்ளுக்குள் வேதனை அடைந்தாலும் வெளியே எதையும் காட்டிக்கொள்ளவில்லை. அப்பொழுதுதான் காயத்ரிக்கு திருமணம் என்று அவனது தாய் வந்து கூற அவன் இடிந்து போனான். தன் மனதில் குடியிருந்தவள் இன்று வேறு ஒருவனுக்கு சொந்தமாக போகிறாளா என்றவன் துடித்து போக அந்த வேதனையில் அவனது மனதோடு சேர்ந்து உடலும் கொதித்தது. பத்மா பதறிக்கொண்டு அவனை ஹாஸ்பிட்டலுக்கு அழைத்து சென்றாள். இது ஒன்றும் பயப்படாது போல இல்லை மேடம். இருந்தாலும் 3 நாளைக்கு ஃபீவர் இருக்கும். அவரை நல்லா ரெஸ்ட்ல வச்சுக்கோங்க. நீங்க அவரை கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க. அதே சமயத்துல நீங்களும் ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா இது உடனே பரவக்கூடிய ஃபீவர். உங்களுக்கும் வந்துட்டா அப்புறம் கஷ்டம் என்று டாக்டர்கள் கூறி அனுப்பியிருந்தாலும் பத்மா அவன் அருகிலே இருந்து வேளா வேளைக்கு அவனுக்கு கஞ்சி ஊட்டுவது, மருந்துகள் கொடுப்பது, அவன் வாந்தி எடுக்கும் பொழுது டக்கன கையில் பிடித்துக் கொள்வது என முகம் சுளிக்காமல் சேவை செய்வதை பார்த்து தனபாலின் மனது சற்று மாறியது. 3 நாட்களுக்கு பிறகு தனபால் தேறி எழ பத்மா மிகவுமே சோர்ந்து இருப்பதை கவனித்தார். ஆபீஸிற்கு கிளம்பி கொண்டிருந்தவனுக்கு அவள் டிஃபனை பரிமாறி கொண்டிருக்க, என்ன பத்மா இன்னைக்கு ரொம்ப டல்லா இருக்கிற என்று கேட்டுக்கொண்டே சாப்பிட ஆரம்பித்தான். ஒன்னும் இல்லைங்க, காலையில இருந்து ஃபீவரா இருக்கு என்றால் மெதுவாக. அப்படியா என்றவள் நெற்றியில் அவன் கை வைத்து பார்க்க முதலாக அவன் கை அவள் மீது பட்டதும் அவளுக்கு கூச்சமாகி போனது. சற்று ஒதுங்கி கொண்டாள். ஆமா, ஃபீவரா தான் இருக்கு. டாக்டர் தான் அப்பவே சொன்னாங்கல்ல. நீ தான் என் பக்கத்திலே உட்காந்துட்டு இருந்த. சரி சரி, வா ஆஸ்பத்திரிக்கு போலாம். பரவாயில்லங்க, நான் ஒரு பேராசிட்டமால் போட்டுக்கிட்டு கொஞ்ச நேரம் படுத்துக்கிறேன். நீங்க கிளம்புங்க. மருந்து இன்னும் ஒரு வேலைக்கு இருக்கு. நீங்க சாப்பிடுங்க, நான் கொண்டு வரேன். மறக்காம போட்டுக்க சொல்லி டாக்டர் சொன்னாங்க என்று கடகடவென உள்ளே ஓடினாள். அவளது உடலையும் பொருட்படுத்தாமல் இந்த நிலைமையிலும் தன்னை பற்றியே யோசிக்கும் அவள் மீது லேசாக கருணை வந்தது தனபாலுக்கு. அன்றிலிருந்து அவளிடம் பாசமாக பேசவில்லை என்றாலும் கடிந்து கொள்ளாமல் இருக்க ஆரம்பித்தான். இந்த சிறிய மாற்றமே பத்மாவிற்கு மகிழ்ச்சியாக இருக்க மேலும் அவனுக்கு அன்போடு பணிவிடைகள் செய்ய ஆரம்பித்தாள். தனபாலுக்கும் அவளது அன்பு, அழகு அனைத்தும் மனதை கவர அவளுடன் நெருக்கமானான். 1 வருடத்தில் அவளும் ஒரு அழகான பெண் குழந்தைக்கு தாயானாள். அந்த குழந்தை அச்சில் வார்த்தது போல் தனபால் போன்றிருக்க தனது மகளின் மீது அன்பை கொட்டினான். எங்கு சென்றாலும் தனது மகளை அழைத்து கொண்டு செல்வதும் அவளை அன்போடு பார்த்து கொள்வதும் என அவளே உலகம் என இருந்தான். இதை பார்த்து பத்மா பூரித்து போனாலும் தன் கணவன் தன்னிடமும் இப்படி பாசமாக என்றாவது ஒரு நாள் பேசுவான் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தாள். 2 வருடங்களில் ஒரு ஆண் குழந்தையை அவள் பெற்றெடுக்க அவனுக்கு தருண் என்று பெயர் வைத்து செல்லமாக இருவரையும் வளர்த்து வந்தனர். பிள்ளைகள் தனது தந்தையிடம் செல்லமாக இருந்தாலும் பத்மா செல்லத்தோடு சேர்ந்து அவர்களை நல்ல ஒழுக்கத்துடனும் வளர்த்து வந்தாள். அவளது பொறுப்பான குணங்களை பார்த்து மனதிற்குள் தனபால் சந்தோஷப்பட்டாலும் அப்பொழுதும் அவளிடம் ஆசையாக பேசுவதில்லை. இப்படியே நாட்கள் உருண்டோட அன்று தனது தாயிடம் இருந்து போன் வந்தது தனபாலிற்கு. அப்படியா, எப்ப நடந்தது என்றவன் பதற பத்மா ஒன்றும் புரியாமல் பதட்டத்தோடு அவன் அருகில் வந்து நின்று கொண்டிருந்தாள். அவ ஆக்சிடென்ட்ல போய் சேர்ந்துட்டான். இப்ப அவதான் தனிமரமா நின்னுட்டா. எல்லாம் உங்களாலதான். அன்னைக்கு அவளை எனக்கே கல்யாணம் பண்ணிருந்தா இந்நேரம் அவ என் கூட நிம்மதியா வாழ்ந்துட்டு இருப்பா. நானும் என் மனசுக்கு பிடிச்சவளோட சந்தோஷமா இருந்திருப்பேன். இப்படி எங்க 2 பேருக்குமே நிம்மதி இல்லாம செஞ்சிட்டீங்களே என்று படப்படப்பாக தனது தாயிடம் போனில் கத்தி கொண்டிருந்தவன் அருகே பத்மா இருப்பதை அப்பொழுதுதான் கவனித்தான். பதட்டத்தோடு அவள் முகத்தை திரும்பி பார்த்தான்.
அவள் முகத்தில் வேதனை இருந்தாலும் அதை அவள் வெளியே காட்டிக்கொள்ளாமல் மறைக்கிறாள் என்பதை உணர்ந்து அமைதியாக போனை வைத்துவிட்டு எழுந்து சென்று விட்டான். பிள்ளைகள் வளர வளர அவர்கள் படிப்பு, வேலை, திருமணம் என்று அதிலேயே பத்மாவும் தனபாலும் கவனமாக இருந்துவிட, இதற்கிடையே தனது தாயும் தந்தையும் ஒருவருக்கு பின் ஒருவராக இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டனர். அவர்கள் இறப்பிற்கு சென்று வந்த பொழுதெல்லாம் காயத்ரியை பார்த்து மிகவும் அவன் மனதில் வருந்தினாலும் அவளிடம் எதையும் பேசிக் கொள்ளாமல் இருந்தான். ஆனால் பத்மா காயத்ரியிடம் நல்ல முறையில் பேசி பழகி கொண்டிருந்தாள். முதலில் அவள் மீது கோபப்பட்ட காயத்ரியும் அவளது சாந்தமான குணத்தை பார்த்து அவளிடம் சிநேகமானாள். மாதவி டிகிரி முடித்ததும் தனபால் அவளுக்கு நல்ல வரனை பார்க்க திருமணமும் கோலாகலமாக நடந்து மாதவியும் தனது தாய் தந்தை தம்பியிடமிருந்து அழுது கொண்டே புகுந்த வீட்டிற்கு சென்றாள். அவளுக்கு நன்கு புத்திமதிகள் கூறி அனுப்பி அவளை தன்னை போலவே பொறுமைசாலியாக வளர்த்திருந்த பத்மா அவள் அழகாக குடும்பம் நடத்துவதை பார்த்து பூரித்து போனாள். அதற்குள் தருணும் படிப்பை முடித்து கோயம்புத்தூரில் இருக்கும் ஒரு தனியார் கம்பெனியில் பணிக்கு சேர அவனுக்கும் நல்ல இடத்தில் பெண்ணை பார்த்து திருமணம் முடித்து இருவரையும் கோயம்புத்தூரிலேயே குடுத்தனம் வைத்தனர். பிள்ளைகள் நன்றாக வாழ்வதை பார்த்து பூரித்து போன தனபாலும் பத்மாவும் தனது கடமைகளை எல்லாம் சரியாக செய்து ஆய்ந்து ஓய்ந்து போக கடைசியாக அந்த வீட்டில் இருவர் மட்டுமே மிஞ்சி போயினர். அப்பொழுதும் தனபால் அவன் வேலைகளை பார்த்து கொண்டிருக்க மனைவியிடம் ஒரு நாள் கூட ஆசையாக மறந்து பேசுவதில்லை. ஆனாலும் அவனுக்கு வேளைக்கு தேவையானவைகளை எல்லாம் அவன் கேட்கும் முன்னரே சரியாக செய்து கொண்டிருந்தாள் பத்மா. இப்படியே நாட்கள் செல்ல அன்று வாக்கிங் சென்று விட்டு வந்த தனபால் தனக்காக காஃபியை வைத்துக் கொண்டு தயாராக காத்திருக்கும் பத்மாவை காணாமல் சற்று பதட்டத்தோடு உள்ளே சென்று எட்டி பார்த்தான். பத்மா கட்டிலில் படுத்துக் கொண்டிருந்தாள். அவளிடம் எந்த அசைவும் இல்லை. சந்தேகம் வந்து அவளை தொட்டு திருப்பினார். அவளது உயிரற்ற உடல் கீழே சாய போனது. பட்டன அவளை தாங்கி பிடித்து கொண்டார். அந்த சில்லிட்ட உடலை அவரால் வெகு நேரம் தாங்கி பிடித்து கொள்ள முடியவில்லை. அவர் கைகள் சக்தி இழந்தன. ஏதோ ஒன்று தனது உடலை விட்டு அந்நேரம் சென்றது போல் அவர் நடுங்கி போக அமைதியாக ஹாலிற்கு வந்து சோஃபாவில் அமர்ந்தார். டீப்பாய் மீது பிளாஸ்கில் அவருக்காக கடைசியாக காப்பியை போட்டு வைத்து அருகே ஒரு கப்பையை மூடி வைத்திருந்தாள் பத்மா. கடைசி வரைக்கும் உன் கடமையை விடாம செஞ்சுட்டு போயிட்டியா பத்மா என்று ஓவென கதறினார். அந்த சத்தம் வீதியில் சென்று கொண்டிருந்த அனைவரையும் ஒரு நிமிடம் நின்று பார்க்கும்படி செய்தது. பட்டன கண்களை திறந்து எழுந்து கொண்ட தனபால் வேர்த்திருந்த முகத்தை துடைத்து கொண்டு திரும்பி பார்த்தார். ஜன்னல் வழியே சூரிய கதிர்கள் சுள்ள நடிக்க மெதுவாக எழுந்து வெளியே சென்றார். மாப்பிள்ளை ஆபீஸிற்கு சென்று விட்டிருக்க குழந்தை பள்ளிக்கு தயாராகி சாப்பிட்டு கொண்டிருந்தான். தனபாலை பார்த்ததும் தாத்தா என்று ஓடி வந்து கட்டி கொண்டான். அவனை முத்தம் குஞ்சிய தனபால் அவனை அழைத்து கொண்டு போய் இரவு அவனுக்காக வாங்கி வந்த பொம்மைகள், சாக்லேட், பிஸ்கட்டுகளை எடுத்து கொடுத்தார். ஐயா நல்ல தாத்தா. ஆமா, நைட்டே ஏன் தாத்தா என்னை எடுப்பல என்று செல்லமாக கோவித்து கொள்ளும் தனது பேரனை சமாதானம் செய்து மீண்டும் ஹாலிற்கு அழைத்து வந்தார். இதற்குள் அவருக்கு காஃபி கொண்டு வந்து கொடுத்த மாதவி, அப்பா நான் அவனை ஸ்கூல்ல விட்டுட்டு வரேன், நீங்க அதுக்குள்ள குளிச்சுட்டு இருங்க, நான் வந்து டிஃபன் வைக்கிறேன், இல்லைன்னா நீங்களே எடுத்து போட்டு சாப்பிட்டுக்கோங்க என்றாள். சரிம்மா என்று தனபால் அமைதியாக தலையை ஆட்ட, தாத்தா ஈவினிங் என்ன நீங்க தான் ஸ்கூலுக்கு வந்து கூட்டிட்டு வரணும் என்றான் குழந்தை. இல்லப்பா, நான் இப்பவே ஊருக்கு போறேன், நீ வரும்போது தாத்தா இருக்க மாட்டேன். ஏன் தாத்தா என்று குழந்தை அவரை கட்டி கொண்டு தேம்ப, அப்பா என்ன இது, நேத்து தானே வந்தீங்க, அதுக்குள்ள எதுக்கு கிளம்புறீங்க என்றாள் மாதவி. ஒன்னும் இல்லம்மா, வீட்டை விட்டு வந்து 1 மாசத்துக்கும் மேலாகுது. தருண் கிட்ட போய் இத்தனை நாள் இருந்தேன். இப்ப இங்கேயும் கொஞ்ச நாள் தங்கிட்டேனா அப்புறம் வீடு ஒரே தூசி துப்பமா ஆகிடும். அம்மா போட்டோக்கு விளக்கேத்த கூட யாரும் இல்லை. அவ இருந்தா வீட்டை அப்படியே வச்சிருப்பா, என் நேரமும் பளிச்சுன்னு இருக்கும். அந்த வீட்டை அவ சுத்தி சுத்தி வந்துட்டு இருப்பா. அந்த நினைப்பு என்னவோ என் மனசை ரொம்ப வேதனைப்படுத்துது. எப்போ போய் அந்த வீட்டை பார்ப்போன்னு மனசு கடந்து தவிக்குதுமா. அதுதான் அங்கே போய் நானும் விழுந்து கிடக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் என்றார் அமைதியாக. சரிப்பா, அப்பனா நீங்க எல்லாம் எடுத்து வைங்க, நான் இவனை ஸ்கூல்ல விட்டுட்டு வரேன் என்று தனது மகனை அழைத்து கொண்டு புறப்பட்டாள். அப்ப கூட இருங்கப்பா நான் உங்களை பாத்துக்கிறேன்னு ஒரு வார்த்தை வாயிலிருந்து வரலையே. புள்ள வீட்டுலதான் எனக்கு இப்படி நடந்ததுன்னு என் மேல உயிரா இருந்த என் பொண்ணு வீட்டுக்கு வந்தா
இவ அவனுக்கும் மேல நம்மளை அலட்சியப்படுத்துறாளே என்று மனதிற்குள் நினைத்து கொண்டு அவர்களை பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தார் தனபால். அன்று மதியம் அவர் ஊருக்கு புறப்பட மெதுவாக அவர் அருகில் வந்து நின்ற மாதவி, அப்பா, அந்த வீட்டுல நீங்க இருக்கும் போதே எங்க 2 பேருக்கும் சரிசமமா பங்கு இருக்கிறதா உயில் எழுதிடுங்கப்பா. ஏன்னா எந்நேரம் என்ன நடக்கும்னு யாருக்கும் தெரியாது. பாருங்க, அம்மா நல்லா இருந்தாங்க, இப்படி திடீர்னு போயிடுவாங்கன்னு நாம் என்ன நினைச்சோமா? அதனால நீங்க இருக்கும் போதே இதுக்கு ஒரு வழியை பண்ணிடுங்க. ஏன்னா தம்பி கம்முன்னு இருந்தாலும் அவன் பொண்டாட்டி எதனா பேசிடுவா, அதுக்கு தான் சொல்றேன் என்றால் முகத்தை உம்மென்று வைத்து கொண்டு. இவளா இவளா இப்படி பேசுறா? அன்னைக்கே நானும் பத்மாவும் இந்த வீடு உங்க 2 பேருக்கும் தானே சொல்லும் போது எனக்கு எதுக்குப்பா? நான் இப்பவே நல்லா தான் இருக்கேன். சொந்த வீடு, காருன்னு வசதியா இருக்கும். எங்க வீட்டுக்காரும் என்ன நல்லா பாத்துக்கிறாரு. அதனால இது தம்பிக்கே கொடுத்துடுங்கன்னு சொன்னா, தருணும் நான் நல்லா சம்பாதிக்கிறேன், இது அக்காக்கே கொடுத்துடுங்கன்னு சொன்னா. ஆனா இப்ப என்ன ஆச்சு? 2 பேரும் சொல்லி வச்சது போல ஒரே மாதிரி பேசுறாங்க. அவங்க அம்மா போனதும் அந்த ஒழுக்கம் பாசம் எல்லாம் அவ கூடவே அனுப்பிட்டாங்களா? ஏன் பத்மா இருந்தா இப்படி இவங்க பேசியிருப்பாங்களா என்று மனதிற்குள் நொந்து போன தனபால், சரிம்மா பார்க்கலாம் என்று மெதுவாக தலையை ஆட்டிவிட்டு புறப்பட்டார். சென்னைக்கு வந்து இறங்கியதும் தனது வீடு எப்படி இருக்கிறதோ, பத்மா வாழ்ந்த இந்த கோவில் எந்த நிலைமையில் இருக்கிறதோ என்று மனதிற்குள் புலம்பிக் கொண்டே வீட்டிற்கு சென்ற தனபால் வீட்டு வாசலில் பளிச்சென கோலம் போட்டு செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றி துளசி மாடத்திற்கு பத்மா பூஜைகள் செய்திருப்பதை போலவே யாரோ பூ வைத்து பூஜைகள் செய்திருப்பதை பார்த்து அதிர்ந்து போனார். கடகடவென அவர் உள்ளே செல்ல டைனிங் டேபிளில் ஆவி பறக்கும் காஃபி இருந்தது. வீட்டை சுற்றி சாம்பிராணி வாசனையும் டிவியில் கந்தசஷ்டி கவசம் ஓடிக்கொண்டிருக்க பத்மா போட்டோவிற்கும் மாலை போட்டு விளக்கேற்றப்பட்டிருந்தது. தனபால் ஆச்சரியத்தோடு அதை பார்த்து கொண்டிருக்க, வாங்க மாமா வாங்க என்று மலர்ந்த முகத்தோடு அழைத்து கொண்டு காயத்ரி வந்து அவர் கையில் இருந்த பெட்டியை வாங்கி கொண்டாள். அவளை பார்த்து ஆச்சரியப்பட்ட தனபால், என்ன காயத்ரி, நீ எப்படி இங்க வந்த என்று கேட்டார். அதெல்லாம் அப்புறமா சொல்றேன், முதல்ல இந்த காஃபியை சாப்பிட்டுட்டு உள்ள போய் குளிச்சுட்டு வாங்க. உங்களுக்காக வெந்நீர் போட்டு வச்சிருக்கேன். குளிச்சுட்டு வந்ததும் சூடா தோசை ஊத்துறேன், சாப்பிடலாம். உங்களுக்கு பிடிச்ச கார சட்னி தான் அரைச்சிருக்க மாமா என்று சிரித்தாள். காயத்ரி, என்ன இது, இதெல்லாம் நீயே செய்யற? ஆமா, நீயே இங்க வந்த என்று படபடப்பாகவே கேட்டார். ஏமாமா, ஒரு காலத்துல நான் இந்த வீட்டுக்கு வரணும்னு நீங்க தவம் இருந்தீங்க. இப்ப நானா வந்திருக்கேன், ஏன் வந்து கேக்குறீங்க? காயத்ரி, அதெல்லாம் அப்ப, இப்ப நிலைமை அப்படியா? இது என்னோட பத்மா வாழ்ந்த வீடு. இப்ப என் மனசுல அவளுக்கு மட்டும்தான் இடம் இருக்கு. வேற யாருக்கும் இந்த வீட்லயும் இடம் இல்ல, என் மனசுலயும் இடம் இல்ல. ஏமாமா, இந்த வார்த்தைய பத்மா இருக்கும்போது ஒரு நாளாவது சொல்லியிருப்பீங்களா? அப்படி சொல்லியிருந்தா அவ சந்தோஷப்பட்டிருப்பா. இன்னும் 10 வருஷம் உங்க கூட சேர்ந்து நிம்மதியா வாழ்ந்திருப்பாளே. இப்ப அவ போனதும் அவளை தவிர வேற யாருக்கும் என் மனசுல இடம் இல்லைன்னு சொல்றீங்க என்று மெலிதாக சிரித்தாள். நீ சொல்றது சரிதான், நான் தப்பு தான் செஞ்சிட்டேன். அவ இருந்த வரைக்கும் அவ அருமை எனக்கு தெரியல காயத்ரி. ஆனா அவ போனதும் அவளோட சேர்ந்து என் சந்தோஷம் நிம்மதி எல்லாமே போயிடுச்சு. என் மேல பாசமா இருந்த என் பசங்களும் மாறி போயிட்டாங்க. அதுதான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். இனிமே யாரு கூடவும் போய் நான் இருக்க போறதில்ல. எனக்காகவே கடைசி மூச்சு வரைக்கும் வாழ்ந்து எனக்கு சேவை பண்ணிட்டு இருந்த என் பத்மாக்காக தான் நான் இருக்கிற வரைக்கும் வாழ முடிவு பண்ணிட்டேன். அப்படின்னா பத்மாவோட கடைசி ஆசையும் நீங்க நிறைவேற்றி தான் ஆகணும் மாமா என்றாள் காயத்ரி. என்ன சொல்ற காயத்ரி? ஆமா மாமா, பத்மா அடிக்கடி என்கிட்ட போன்ல பேசுவா. எந்த உறவும் இல்லாம தனிமையில இருந்த எனக்கு அவ போன் கால் தான் கொஞ்சம் ஆறுதலா இருந்தது. அதே போல அன்னைக்கு அவ சாகரத்துக்கு நாள் என்கிட்ட போன்ல பேசினா. என்ன பேசுனா? அக்கா, எனக்கு என்னவோ கொஞ்ச நாளா ஒரு மாதிரி இருக்கு, நான் ரொம்ப நாள் இருக்க மாட்டேன்னு தோணுது என்றால் பத்மா மூச்சு வாங்க. ஏய் பத்மா, என்ன பேசுற? வாயிலேயே அடிக்க போறேன் பாரு. ஏண்டி இப்படி பேசுற? நீ ஒருத்தி தான் எனக்கு ஆதரவா இருக்கிற. இப்போ நீயும் இப்படி பேசினா என்னால அதை தாங்க முடியாதுடி என்று அழுதாள் காயத்ரி. இல்லக்கா, நான் ஏதோ உங்களை சங்கடப்படுத்தணும்னு நினைக்கல. உண்மையாவே என் மனசுல அப்படி தோணுது. அதுதான் இதுவரை என் மனசுல இருந்த ஒரு ஆசைய உங்ககிட்ட சொல்லிடணும்னு போன் போட்டேன். என்ன பத்மா, சொல்லுமா,
என் உயிரே போனாலும் அதை நான் நிறைவேற்றுறேன். அக்கா, தெரிஞ்சோ தெரியாமலோ அவரை நான் கட்டிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு போச்சு. இதனால நான் சந்தோஷப்பட்டாலும் அவரோட சந்தோஷமும் உங்க சந்தோஷமும் இதுல பாதிக்குதுன்னு எனக்கு அப்ப தெரியல. தெரிஞ்சிருந்தா இந்த கல்யாணத்துக்கு நான் சத்தியமா ஒத்துட்டு இருக்க மாட்டேன். ஏ பத்மா, இப்ப ஏன் அதெல்லாம் பேசுற? அக்கா, எனக்கு இப்ப எதனா ஆகிட்டா பாவம் அவர் தனிமரமா நின்னு போயிடுவாரு. பசங்களும் அவரை என்ன போல பாப்பாங்களான்னு உறுதியா சொல்ல முடியல. ஏன்னா அவங்களுக்கும் குடும்பம் வந்துடுச்சு. நாம அவங்களையும் எதுவும் சொல்ல முடியாது. அதுக்காக தான் உங்க உதவியை கேக்குறேன். பத்மா, என்ன சொல்ற? அக்கா, என்னால பிரிஞ்ச நீங்க என் மூலமா ஒண்ணு சேரணும். பத்மா, ஆமாக்கா, நான் இறந்து போனதும் நீங்க தான் அவரை என் இடத்துல இருந்து பாத்துக்கணும். பத்மா, என்னடி உளர்ற? இல்லக்கா, நான் தெளிவா தான் பேசுறேன். இது என்னோட கடைசி ஆசையா கூட வச்சுக்கோங்க. அவரு சின்ன குழந்தை போலக்கா. அவருக்கு கோவம் தான் டக்குன்னு வருமே தவிர மத்தபடி அவர் வெகுளித்தனமானவர். தனக்கு தேவையானதை கூட வாயை திறந்து கேட்க மாட்டாரு. அவரை நான் மட்டும் தான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அதுக்கு தான் அவரை விட்டுட்டு போக பயமா இருக்கு. எனக்கு முன்னாடி இருந்தே அவரை உங்களுக்கு தான் நல்லா தெரியும். அதனால தான் உங்ககிட்ட அவரை ஒப்படைக்க விரும்புறேன். கடைசி காலத்திலேயாவது நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் நிம்மதியா ஆதரவா வாழ்ந்தீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். என் ஆன்மா சாந்தி அடையன்னு சொன்னான் என்று காயத்ரி கூற, இல்ல இல்ல, அது முடியாது, நான் நம்ப மாட்டேன் என்று தனபால் கதறினார். அப்பா, பெரியம்மா சொல்றதெல்லாம் சரிதான். அம்மா சாகறதுக்கு முன்னாடி எனக்கு இந்த லெட்டரை எழுதி போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க சாவுக்கு நான் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் இந்த லெட்டரை நான் வீட்டுல போய் பார்த்தேன் என்று கூறிக்கொண்டு கையில் ஒரு கடிதத்தோடு உள்ளே வந்தாள் மாதவி. அவள் பின்னால் அவள் கணவனும் குழந்தையை தூக்கி கொண்டு வர அவர்கள் பின்னால் தருண் தனது மனைவி குழந்தையும் வந்தனர். அனைவரும் அதிர்ந்து பார்த்து கொண்டே மாதவின் கையில் இருந்த கடிதத்தை அவர் வாங்கி படிக்க, காயத்ரி கூறியது போல் அதிலும் பத்மா தனது மகளுக்கு எழுதியிருப்பதை பார்த்தார். கடைசியாக தனது கணவருக்கு என்று அதில் சில வரிகளும் எழுதியிருந்தாள். என்னங்க, நாம 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்த இந்த நாட்களை நான் ரொம்ப மதிக்கிறேன். உங்க மனைவியா வாழ்ந்ததுக்காக நான் ரொம்ப பெருமைப்படுறேன். நீங்க 1000 தான் என்னை மனசார ஏத்துக்கலனாலும், என் மேல முழு பாசம் வைக்கலனாலும் நான் உங்களை மனசார விரும்பினேன். அதுக்காக தான் என் கடமையா இல்லாம உங்க மேல இருந்த உரிமையால உங்களுக்கு சேவை செஞ்சேன். இப்ப நீங்க தனிமரமா ஆக்கிட்டதா வருத்தப்படாதீங்க. என் இடத்துல காயத்ரி அக்கா உங்களை பார்த்துப்பாங்க. அவங்கள ஏத்துக்கோங்க. நம்ம பசங்களுக்கும் நான் லெட்டர் எழுதியிருக்கிறேன். கண்டிப்பா அவங்க உங்களை தப்பா எடுத்துக்க மாட்டாங்க. அவங்களே உங்களை சேர்த்து வைப்பாங்க. நீங்க காயத்ரி அக்காவுக்கு ஆதரவு கொடுக்கணும். தன்னுடைய இளமை காலத்தை எல்லாம் தனிமையில கழிச்ச அந்த அக்கா இனியும் தனியா அவதிப்படக்கூடாது. அப்படி நீங்க சேர்ந்து வாழ்ந்தா என் ஆன்மா அப்பதான் சாந்தி அடையும். இதை நான் கடைசியா உங்ககிட்ட எனக்காக கேட்டுக்கிற ஆசை. அதோட இதுவே என்னோட உயிலா கூட நீங்க நினைச்சுக்கோங்க என்று எழுதியிருக்க அந்த கடிதத்தை முகத்தில் புதைத்து கொண்டு அழுதார் தனபால். அப்பா, இந்த லெட்டரை அக்காக்கு எழுதி அனுப்புனது போல எனக்கும் அம்மா எழுதியிருந்தாங்க. நானும் அக்காவும் அப்பவே பெரியம்மா கிட்ட பேசி முடிவு பண்ணிட்டோம் என்றான் தருண். ஆமாப்பா, ஆனா உங்களை சம்மதிக்க வைக்கிறது தான் எப்படின்னு நாங்க குழம்பினோம். அப்பதான் தருண் இந்த ஐடியாவை எனக்கு சொன்னான். நாளைக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையில நாங்க இப்படி நடந்துக்கிட்டா நீங்க அப்ப நொந்து போக கூடாது, நமக்குன்னு யாரும் இல்லைன்னு ஃபீல் பண்ண கூடாதுன்னு தான் நாங்க அப்படி நடந்துக்கிட்டோம். அப்பதான் நீங்க பெரியம்மாவை கல்யாணம் பண்ணிப்பீங்கன்னு நாங்க இப்படி பண்ணோம். மற்றபடி நாங்க எப்போ உங்க மேல உயிரா இருப்போம்ப்பா என்று அவரை அணைத்து கொண்டாள் மாதவி. ஆமாம்பா என்று தருணும் அவரை அணைத்து கொள்ள, சும்மாவா, நீங்க பத்மாவோட வளர்ப்பாச்சே, அவளுக்கு இருக்கிற பெருந்தன்மை உங்களுக்கு இல்லாமலா இருக்கும் என்று தனது பிள்ளைகளை வாரி அணைத்து கொண்டு மகிழ்ந்தார் தனபால். இத்துடன் உயில் கதை முற்றம். உங்களுக்காக எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இணைப்பிலே இருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.